படிக்க படிக்க என்னடா இது நம்ம ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். ஸோ இந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறது சார்லி ட்ரம்பர் அப்படின்னு ஒருத்தன் தான் கதையோட நாயகன். இந்த மாதிரி வந்து முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஒரு தள்ளுவண்டி பழ வியாபாரி எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறான், ஒரு 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 இப்ப நம்ம பார்க்குற பெரிய மால் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எப்படி உண்டாக்குறான், அதுக்கு என்னென்ன தடங்கள் வருது, திருப்பி அவன் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து முடிக்கிறான். திருப்பி ஒரு பழ வியாபாரியா ரோட்ல நின்று கத்துறான். இதுதான் அந்த அந்த கதையோட ஒரு ஒரு சின்ன சுருக்கம். ஆனா அதை எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்ல முடியும்? ஏன்னா முடிக்கிறது வந்து 1800ல கடைசி லைக் அந்த அந்த உலக போர்லாம் வருது உள்ள. ஏன்னா அவன் வந்து அவங்க தாத்தாவை பார்த்தா இந்த இந்த வியாபாரத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறமா வந்து போறான், உலக போருக்கு போயிட்டு வந்து தான் கடையை நிறுவுறான். அதுக்கு வந்து அங்க வந்து ஒரு ஒரு வர்க்க ரீதியான ஒரு தடைகள் வருது. ஒரு ஒரு குடும்பம் ஆல்ரெடி நல்ல செழிப்பா இருக்கிற குடும்பம் இவங்கள வளர விடாம என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 கதைக்களம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கதைக்களத்துல என்னன்னா, அது நேர்கோட்டிலே பயணிக்காது கதை. நம்ம எல்லாருமே வந்து அந்த நேர்கோட்டில் படிச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு இல்லாம, இது வந்து முக்கிய கதாபாத்திரத்தோட எல்லா பார்வையில இருந்து ஒரே சம்பவத்தை வந்து சொல்லுவாங்க.